இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் முந்தைய பகுதி. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. ஆவியும் மணவாட்டியும் அவளுடன் வா என்றழைக்கின்றாரே, வாரும் என்றே கிறிஸ்துவிலே ஒரு மனையா சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அதனால கூட ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஆவியானவரும் சபை மணவாட்டி சபையும் வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஆவியானவரும் மணவாட்டி சபையும், மணவாட்டி சபைனா அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட சபை மக்கள், சபை மக்கள். ஆவியானவரும் சபை மக்களும் வா என்று சொல்கிறாங்க. எங்கே வர சொல்கிறாங்க? ரட்சிப்புக்கு வா, கர்த்தரண்ட வா, தேடி வா, அவரை பின்பற்றி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனா அதை கேட்கிறவனும் ஆண்டவருக்குள்ளே வந்து அவன் ஆண்டவருக்குள்ளே அவன் உயிர்ப்பிக்கப்பட்டவனாக இருக்கிற அவனும் வா என்று செய்தானோ சொல்லுதானோ. அதான் ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவன் வா என்பானாக. ஆவியும் மணவாட்டியும் ஆத்துமாக்களை அழைக்கிறாங்களா, வான்னு அழைக்கிறாங்களா, அதே மாதிரி அந்த வார்த்தைகளை கேட்கிறவனும் வான்னு சொல்லுவானாக, வா என்பானாக, வா என்று சொல்லணும். அப்போது ஆவியானவரும் மணவாட்டி சபையும் சேர்ந்து ஒரு உயிர்மீட்சி அடைவதற்காக, மக்களை எழுப்புவதற்காக, ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக வா என்று அழைக்கும்போது இந்த கேட்கிறவனும் வா என்பானாக. அதை கேட்கிற உணர்த்தப்பட்ட மனுஷனும் அதே ஊழியத்தை அவன் செய்வான், வா என்பானாக. அவனும் வா அப்படின்னு சொல்லுவானான். ரட்சிப்புக்கு நேராக வா, கர்த்தரை பின்பற்றி வா அப்படின்னு அவனும் சொல்லுவான். அந்த ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. இதை கேட்கிறவன் ஆண்டவருக்குள்ளே வந்தவனும் அவனும் வா அப்படின்னு சொல்லி மக்களை அழைக்கிறவனாக இருப்பான். அந்த ஆத்துமதாகம், ஆவியானவர் மணவாட்டி சபைக்குள்ள ஆத்துமதாகம், அதை கேட்டு ரட்சிப்படைந்த ஒவ்வொருவரும் கூட வான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குள்ள கிரியை செய்யும். தான் அந்த வார்த்தையினுடைய பொருள். நாமும் ஆவியானவரும் மணவாட்டி சபையும் வா என்பார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையின்படி அதை கேட்குற நாமும் மற்றவர்களை வா என்று அழைக்க வேண்டும். ரட்சிப்புக்கு நேராக வாங்க, ஆண்டவரை பின்பற்றி வாங்க, ஜீவனுக்கு நேராக வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறவர்களாக காணப்படுவாங்க. அதான் ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. அப்போ நாமும் கேட்டுட்டு அப்படியே விட்டு விடாதபடி மற்றவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும்.